ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் சாப்டரான உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி 1.3ல் 6வது சம் தான் பார்க்க போகிறோம். சம் என்னன்னு பாருங்கள். ஒரு சார்பு எஃப் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3 என வரையறுக்கப்பட்டால் இந்த 4 கொஷினும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1/2 காண்க. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸை காண்க. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸை காண்க. நாலாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 - எக்ஸ் எனில் எக்ஸை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு சம்மாக போடலாம். தீர்வில் ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்கிறாங்க? எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1/2 காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எஃப் ஆஃப் 0 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும், அது ரெண்டையும் கொண்டு வந்து இதில் பிரதியிட்டு 2ஆல் வகுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3 கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஃப் ஆஃப் 0னா இதில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே எக்ஸுங்கிற இடத்துல 0ன்னு பிரதியிடணும்னு அர்த்தம். எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டிருக்கு இல்லையா, இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போடுங்க. ஸோ 2 × 0 - 3 வரும். 2 × 0 0 0 - 3 0 - 3னா எவ்வளோ? -3. அடுத்து எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் 1னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 1ன்னு பிரதியிடணும். ஸோ 2 × 1 - 3ன்னு வரும். 4 × 2 2 - 3 2 - 3 இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் வரும்போது உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமான்னு டவுட் வந்துன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்க. 2 அப்படின்னா +2. ஸோ ப்ளஸில் 2 சிம்பிள் போட்டுங்க. -3 அப்படின்னா மைனஸில் 3 சிம்பிள்ஸ் போட்டுக்குங்க. ஸோ 2 ப்ளஸுக்கு 2 மைனஸ் கேன்சல் ஆயிடும். இப்போ ஒரே ஒரு மைனஸ் தானே இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா -1. இப்போ நம்ம டோட்டலாக கண்டுபிடிக்கணும். டோட்டலாக என்ன இருக்குது? எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1/2ன்னு இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் 0வோட மதிப்பு என்ன? -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு என்ன? -1/2ன்னு இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி அப்படியே தான் சொன்னேன் இல்லையா, ப்ளஸ் மைனஸ் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் அந்த ட்ரிக் சொல்லணும் இல்லையா. -3 அப்படின்னா மைனஸில் 3 சிம்பிள் போட்டுக்கங்க. -1 அப்படின்னா மைனஸ் சிம்பிளை ஒரே ஒருக்கா போட்டுக்கங்க. இப்போ டோட்டலாக எல்லாமே மைனஸ் சிம்பிள்னால கேன்சல் பண்ணக்கூடாது. ப்ளஸ் மைனஸ் இருந்தால் தான் கேன்சல் பண்ணணும். மொத்தம் இப்போ 4 மைனஸ் இருக்கிறதுனால இதோட ஆன்சர் என்னன்னா -4. ஸோ -4/2ன்னு வருது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை பொறுத்த வரையிலும் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன சிம்பிள் இருக்குதோ அந்த சிம்பிளை அப்படியே போட்டுக்கலாம். ரெண்டுலேயுமே மைனஸ் இருந்தால் மட்டும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். 1ல் மட்டும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே போட்டுட்டு 4 2ஆல் வகுத்தீங்கன்னா 2. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா -2. இதுலேயே செகண்ட் சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன? 2x - 3. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா 2x - 3 ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஸோ 2x வேணும்னா -3 அந்த சைடு கொண்டு போயிடுங்க, +3 ஆயிரும். அப்போ எக்ஸ் தான் வேணும்னா பெருக்கலுக்குரிய 2 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா வகுத்தல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3/2ங்கிறது இதோட ஆன்சர். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் பிரதிடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 2x - 3 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால எக்ஸ்னே போட்டுக்கலாம். அப்படியே 0 கொடுத்தனால 0 போட்டோம். இப்போ எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு இந்த கான்ஸ்டன்ட்டை ரைட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ +x இந்த பக்கம் போனால் -x, -3 இந்த பக்கம் வந்தால் +3. ஸோ 2x - x ஈக்குவல் டு -3 இந்த பக்கம் வரும்போது +3 ஆயிரும். இப்போ 2xலேருந்து எக்ஸை கிடைச்சிங்கன்னா எவ்வளோ? 1x. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது அந்த தேர்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். இதே மாதிரி ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 - எக்ஸ் எனில் எக்ஸை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் தான். எஃப் ஆஃப் 1 - எக்ஸ்னா கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1 - எக்ஸ்ன்னு பிரதிடணும்னு அர்த்தம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 2x - 3 அதை அப்படியே எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் 1 - எக்ஸ்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1 - எக்ஸ்ன்னு பிரதிடுங்க. ஸோ 2 × 1 - எக்ஸ் -3. சரிங்களா? 2 × எக்ஸுக்கு பதிலாக 1 - எக்ஸ் -3. ஸோ இந்த 2x - 3 அப்படியே இருக்கும். இந்த 2ஆல் இந்த ப்ராக்கெட் கொடுக்கக்கூடிய 2 உறுப்பை மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 2 × 1 2 -2 × x 2x -3ன்னு இருக்கு. ஸோ 2x - 3 ஈக்குவல் டு -2xை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். இங்கே +2 -3ன்னு இருக்கு. +2 -3க்கு நான் அப்படியே சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. +2 -3 +2க்கு -2 போயிடும். -1 1 மட்டும் இருக்கிறதுனால இதோட ஆன்சர் -1. இப்போ என்ன எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் மாறிலி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடணும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா இந்த -2x இந்த பக்கம் வரும்போது +2x ஆயிரும். இந்த -3 அந்த சைடு போகும்போது +3 ஆயிரும். ஸோ 2x ஆல்ரெடி இங்கே இருக்கு. இந்த -2x இந்த பக்கம் வந்ததுன்னா +2x ஈக்குவல் டு -1 ஆல்ரெடி இங்கே இருக்கு. இந்த -3 இந்த பக்கம் வந்ததுன்னா +3. இப்போ 2x + 2x கூட்டினீங்கன்னா 4x ஆயிரும்.
இப்போ -1 +3க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? -1 +3க்கு நான் அப்படியே சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. மைனஸில் ஒன்றே ஒன்று, ப்ளஸில் மொத்தம் 3. இப்போ இந்த மைனஸ்க்கு ஒரு ப்ளஸ்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. 2 இருக்குது. என்ன 2? ப்ளஸில் தான் 2 இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா +2. +2னா வெறும் 2னே போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸ் வேணும்னா பெருக்கலுக்குடி 4 இந்த சைடு கொண்டாந்துருங்க. பெருக்கலுக்குடி 4 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆயிடும். 2ஐயும் கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2, 2 2s are 4. ஸோ எக்ஸோட ஆன்சர் என்னன்னா 1/2. இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.